காலையிலே பிரியாணிலாம் சாப்பிட்டு செம்ம டயர்டான்னு சொல்லிட்டு அப்படியே மந்தைக்கு போனோங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. சண்டே ஈவினிங் கேம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பாருங்கள், குழந்தைங்களாம் பொண்ணுங்க அப்புறம் பெரியவங்க வரையும் இந்த கேம்ஸ்லாம் பாருங்கள். பெரியவங்க சின்ன பசங்க கூட பரவாயில்ல, எவ்வளோ வயசு எல்லாருக்குமே 50 வயசு மேலே இருக்குங்க. இந்த வயசுலையும் ஊருக்குன்னு வந்தோம். ஸோ அதுவும் நடந்துச்சுங்க. பாருங்க என்னென்ன ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த வாரம் கொடுத்தாங்க. அப்படியே உள்ள என்ட்ரி ஆனதான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார் ஸ்டாலின் கட்டெரும்பு சேனல் அவரு சர்ப்ரைஸ். ஸோ கடைசி வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த கச்சேரியை. காலையிலே பிரியாணிலாம் சாப்பிட்டு செம்ம டயர்டான்னு ஒரு 11-12 மணி போல் ஐஸ்கிரீம் கார் வந்தாருங்க. ஸோ ஐஸ்கிரீம்லாம் வாங்கி பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மந்தைக்கு போனோங்க. போனால் கேரவன் வந்துருந்துச்சு. யாருன்னு விசாரிச்சா எங்கள் அண்ணியோட அண்ணனோட தானா. சரி அப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு உள்ளே ஏறி கேரவனே இன்றைக்கி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே ஏறி கேரவனில் சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி ஏறி எல்லோரும் ஒரே ஆட்டோங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் அங்கே ஊர் பசங்கள்லாம் வந்து ஜாலியாக மேலே ஏறி அவங்களும் எதுவுமே சொல்லுங்கள், யார் இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே உள்ளே போனால் நம்மளோட கேம் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே ஈவினிங்கில் சண்டே ஈவினிங் கேம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பாருங்கள், குழந்தைங்கள்லாம் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க அப்புறம் பசங்க பொண்ணுங்க அப்புறம் பெரியவங்க வரையும் இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆடுவாங்க. அடுத்தடுத்து வர கேம்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வந்து ஊசி நூல் போட்டி. நம்மால் உள்ளே இறங்கினாங்க. இறங்கி ஊசி சரியில்லை நூல் சரியில்லைன்னு ஒரே சண்டை வேறாங்க. அதுக்கப்புறம் அவன் வேறு ஊசி இருந்து கொடுத்தான். ஸோ வின் பண்ணாலே இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வேடிக்கை பாருங்கள். இங்கே செக்கிங் வேற. அது இல்லாமல் 2 பேர் தாங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஓவரான்னு பார்த்தா 2 பேர் ஒன்றா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 3ஆவதாக வந்து 107 மிஸ் ஆகிட்டா. ஸோ நீங்கள் இந்த வாட்டி செலக்ட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து லெமன் ஸ்பூன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், இந்த வாட்டி நான் வின் பண்ணி ஆகும்னு சொல்லி உள்ளே இறங்கினேன். அங்கேயும் போய் லெமன் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த லெமன் கொடுங்க எந்த லெமன் கொடுங்க. அதுலேயும் தோத்துட்டாங்க. அவளே செம்ம காண்டாயிட்டா. அதுலேயும் 3rd பிளேஸாக வந்துட்டான். ஃபஸ்ட் 2 பிளேஸ் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சோகமாக வந்துட்டா. பாருங்க, பெரியவங்க சின்ன பசங்க கூட பரவாயில்ல, எவ்வளோ வயசு எல்லாருக்குமே 50 வயசு மேலே இருக்குங்க. இந்த வயசுலையும் ஊருக்குன்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் அவங்க சொந்த ஊருன்றது ஒரு சிறப்பான ஏரியா மாதிரி. பாருங்கள், இந்த வயசில் கூட யார் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இது என் ஊர், ஒரு சின்ன பொருள் தான், ஒரு கேம் செஷன் தான், ஆனால் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்கள். இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் திருவிழா கேம்ஸ்லாம் நடக்குதுன்னா இது பண்ணுங்க. உரியடி இல்லாமையா கேமுன்னா கண்டிப்பாக உரியடி இல்லாமல் இருக்காது எல்லா ஊர் கேம் ஷோலையும். ஸோ அதுவும் நடந்துச்சுங்க. பாருங்கள் என்னென்ன ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி நிறைய ப்ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக இதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட். லாஸ்ட் டைம்லாம் 2-3 இடத்துல 2-3 ப்ரைஸ் வாங்கினா எல்லாமே டப்பா கொடுத்து ஏமாறினாங்க. இந்த வாட்டி ஜெப்ரானிக் ஸ்பீக்கரு அது இதுன்னு கெட்டிலு ஸ்டவ்வு மிக்சின்னு சொல்லி நிறைய கொடுத்தாங்க. இந்த வாட்டி பாருங்க பேக்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் கச்சேரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ இன்றைக்கி யாரோட கச்சேரின்றது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கச்சேரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெரியவங்க நின்று கொஞ்சம் நேரம் பேசினாங்க. மக்களும் வந்து அப்படியே உட்கார ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளோ பேர். அப்படியே உள்ள என்ட்ரி ஆனதான் நம்ம அந்தோணிதாஸுங்க. அவரும் ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க இந்த கச்சேரிக்கான பாட்டு பாட போகிறார். ஸோ அவரும் வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அவரும் ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுத்தாருங்க. அப்புறம் நம்ம ஆளுங்களாம் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அப்புறம் எங்களது நிகழ்ச்சியின் கதாநாயகன் அன்புவாளர் போப் மார்லி அந்தோணிதாசன் அவர்களுக்கு பொன்னாடை ஊட்டி மரியாதை செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் எங்களுக்கே ஷாக்கிங் ஆச்சு. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார் ஸ்டாலின் கட்டெரும்பு சேனல் அவர் சர்ப்ரைஸாக ஒரு ரிசீவ் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஊருக்கு வருகிறது நம்மளுடைய முனிசிபல் ஆட்சி பெற வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் நம்ம மக்கள் சார்பாக இப்படின்னு ஒரு வழியாக கடைசியாக மைக் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பிச்சா என் பையன் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கடைசி வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த கச்சேரியை.
மட்டையை கொடுத்து பொறுப்பா பொறுப்பா பின்னாலும் சுற்றமும் முற்றமும் பெயர் சொல்லும் இந்த குடும்பம் கோயில் அகிதானே சாமி இங்கு நிலவுகள் பல. இதோட கச்சேரி முடிஞ்சது, திருவிழாவும் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ திருவிழா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.